டிஇடி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவில் சுறாவோட 2026 2025 நடைபெற்ற தேர்வோட ஆசிரியர் தகுதி தேர்வோட கொஸ்டின் பேப்பரை ஆட் பண்ணி 2026ஆம் ஆண்டுக்கான புத்தகமாக கணிதம் மற்றும் அறிவியல் ஆசிரியர்களுக்காக சரிங்களா பேப்பர் 2 தமிழ் மீடியம் புத்தகம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த புத்தகத்தை பற்றிய விவரங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த புத்தகம் வாங்கணும்னா எப்படி வாங்கணுங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் போனீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய எல்லா டெட் புத்தகங்களும் இருக்கும். ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஆன்லைனில் வந்து வெப்சைட்டில் வந்து இந்த புத்தகத்தோட விலை என்னென்னு போட்டிருக்கோம், ஷிப்பிங் சார்ஜஸ் என்னென்னு வரும், டிஸ்கவுண்ட் என்னென்னு வரும், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதிலே வந்துடும். ஒரு 5 நிமிடங்கள் பொறுமையாக காமாக உட்காந்திங்கன்னா ஈஸியாக ஆர்டர் போடலாம். முதல் முறையும் போது இரண்டாவது முறை நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணால் 2 நிமிஷம் தான் சரிங்களா. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தாள் 2 சமூக அறிவியல் ஆசிரியர்களுக்கான புத்தகத்தை வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் ஒரு முறை ஒரு முக்கால்வாசி வீடியோ பார்த்துக்கலாம். ஏன்னா கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை மேம்பாடும் கற்பித்தல், இந்த சைக்காலஜி செக்ஷன், தமிழ், இங்கிலீஷ் இந்த 3 வந்து எப்படி இருக்க உள்ள கண்டென்ட்லாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அந்த வீடியோவில் வந்து இது இங்கிலீஷ் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சமூக சம்பந்தமான பகுதிகள் எப்படி உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நேரம் இந்த வீடியோ வந்து இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறேன்னா கணிதவியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் நம்ம இண்டெக்ஸ் பேஜில் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு இண்டெக்ஸ் பேஜ் நான் உங்களுக்கு காமிச்சேன், பார்த்துங்க. ஸோ இண்டெக்ஸ் பேஜ் இப்படி தான் இருக்குது சரிங்களா. அதில் ஒவ்வொரு தலைப்புகளும் எத்தனை பக்கங்கள் கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நேராக வந்து நான் கணிதம் 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 240 பக்கங்கள் இருக்கக்கூடிய கணிதம் பகுதிக்கு நான் போயிடுறேன் நேராக சரிங்களா. மற்றெல்லாம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ் புத்தகம் வந்து ரொம்பவே பெரிய புத்தகம் தான், ரொம்ப வெயிட்டாக இருக்குது. கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 காலமாக பிரித்து நிறைய கண்டென்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 6 to 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்கள் சரிங்களா. டெட்டு தேர்வுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு சுறா ஆசிரியர் குழுக்கள் என்ன நினைத்ததோ சரிங்களா அந்த கண்டென்ட்டை அப்படியே உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் கணிதவியல் பாருங்கள். இப்போ நான் பேஜஸ் திருப்பிட்டு வரேன். ஸோ இப்படி தான் இந்த புத்தகம் இருக்கும் சரிங்களா. பார்த்துக்கங்க. முன்னாடி நம்ம தலைப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ கணிதத்தில் இந்த தலைப்புகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது தீரியா இல்லை ஒன் வேர்டான்னு கேட்பீங்க. மேக்ஸிமம் போது ஒன் வேர்டு டைப் தான் சரிங்களா. எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துருப்பாங்க. சின்ன தீரியும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மாணவர்கள் ஆசிரியர்கள் கேட்பாங்க இது ஒன் வேர்ட் டைப் புக் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸில் தீரி இருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கே டவுட்டாக இருக்கும். பட் ஆசிரியர்கள் கேட்கும்போது எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது. புத்தகத்தை நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுவோம் சரிங்களா. எஸ் இது வந்து கணித செக்ஷன் 240 பக்கங்களுக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அறிவியல் செக்ஷன் சரிங்களா. ஸோ அறிவியல் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு முதல் பாடமாக இயற்பியல் கொடுத்துறாங்க. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல் கொடுத்துட்டு 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு அதே போல் சுறா குழுவுக்கு என்னென்னலாம் வரும் இம்பார்ட்டன் தோணுச்சு அதெல்லாம் கொடுத்துட்டு +1 +2 புக் பேக் கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இயற்பியல் பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கங்கள் கவர் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் இண்டெக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. உள்ள அப்படி பக்கங்கள் திருப்பறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் இந்த இயற்பியலுக்கான பாடத்திட்டம் உங்களுக்குலாம் இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து நேராக நம்ம எங்கே போயிடலாம், வேதியியல் போயிடலாம். ஸோ வேதியியலில் பார்த்தீங்கன்னா அது உள்ள என்னென்ன கண்டென்ட் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டு எத்தனை பக்கங்கள் அப்படிங்கிற முதல்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணிக்கிங்க சரிங்களா. அடுத்தது உயிரியல். ஸோ இது 96 பக்கங்களுக்கு வேதியியல் முடிச்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உயிரியல் ஸ்டார்ட் ஆகுது. அதோட இண்டெக்ஸ் பேஜ் ஃபஸ்ட்டு கொடுத்துறாங்க. அது ஒரு 120 130 பக்கங்கள் இருக்கும் போல். அதை நம்ம பார்க்கலாம் எப்படி எத்தனை பக்கம் இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் இப்போ நான் காமிச்சிருக்கேன். ஒரு முறை நல்லா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி +1 +2 புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறாங்க சரிங்களா. இது வந்து ஒரு 128 பக்கங்கள் உயிரியல் கவர் ஆகிடுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்பியலோட கொள்கை வினா வகை சரிங்களா. +1 +2 இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸை மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. இயற்பியல் ஃபஸ்ட்டு முடிச்சுருவாங்க, அப்புறம் வேதியியல் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு கீமட் இருக்குது சரிங்களா. தாவரவியல், விலங்கியல்ட்டு உங்களுக்கு 4 அறிவியல் பாடத்துக்கான +1 +2 புக் பேக் கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ இப்படி தான் இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. இந்த புத்தகத்தை எப்படி ஆர்டர் போடணும் அப்படிங்கிற வீடியோ நான் காமிக்கிறேன். ஒரு முறை அதையும் நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். இதுதாங்க நம்ம வெப்சைட்டு. நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணோடனே நேராக உங்களுக்கு டிஇடி புக்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ பொதுவாக நம்ம வெப்சைட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் புக்ஸ்லாம் நம்ம இந்த ஒரு செக்ஷன் வச்சிருப்போம். இன்னொரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் கிளிக் பண்ணுற பாருங்க. அது ஜென்ரல் புக் செக்ஷன் போகணும் அப்படின்னா மேலே நான் கிளிக் பண்ண 3 கோடு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி ஜென்ரல் புக்ஸ்னு இருக்கும். அங்கே போனால் உங்களுக்கு பொதுவான உங்களுக்கு ஜென்ரல் புக்ஸ்லாம் நம்ம வச்சிருப்போம் சரிங்களா. நாவல்கள், கவிதைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் அங்கே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஹோமுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கே பூரா எக்ஸாம் புக்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸாம் புக்ஸ் வந்து டிஎன்பிசிக்காக நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஆசிரியர்கள் வச்சு புத்தகங்கள் வரிசைப்படுத்தியிருப்போம். அடுத்தது எக்ஸாம்ஸ் வைஸ் புக் யூஜி, டிஆர்பி, டிஆர்பி, எஸ்ஜிடி, டிஇடி எக்ஸாம் புக்ஸ் எல்லாம் அப்படியே வரும். அதுக்கு அடுத்தது பாட வாரியான டிஎன்பிசி பாட வாரியான புத்தகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த தலைப்பை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகும். அங்கே போயிட்டு உங்களுக்கு எந்த புத்தகம் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 4வது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் வைஸ் புக்ஸ் என்ன கம்பெனி புக்ஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் டெட் புக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த டிஇடி எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து வியூ ஆல்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இதை கொடுத்தீங்கன்னா மொத்தமாக இன்னொரு பேஜ் செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். அதில் வந்து டெட் புக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக லிஸ்ட் ஆயிடும். இல்லாட்டி இப்படி தள்ளிவிட்டு நம்ம பார்க்கணும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட 2 ஆப்ஷன் இருக்கும் ஒவ்வொரு புத்தகத்துக்கும். ஆட் டூ கார்ட் இருக்கும், பை நவுன்னு இருக்கும். ஆட் டூ கார்ட் குடுத்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் வேணுமோ, அந்த புத்தகங்கள் எல்லாம் கார்ட்ல அந்த பேஸ்கெட்ல போய் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் டிஆர்பி தமிழ் ஒண்ணு போடுறேன். டெட் சைல்ட் டெவலப்மென்ட் அண்ட் பெடாகோஜி அது ஒண்ணு போடுறேன். அறிவியல் டெட் அறிவியல் ஒண்ணு போடுறேன். இந்த மாரி நான் ஆட் கார்ட் குடுக்க ஆட் டூ கார்ட் ஆயிட்டே இருக்கு. முதல்ல 4 புத்தகங்களும் காமிச்சிட்டு இருந்தது கார்ட்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 புத்தகங்களா காமிக்குது. ஸோ அங்க போயிட்டு நம்ம ப்ரொசீட் டூ பை குடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு ரெகுலரான ப்ரொசீஜர். இப்போ வந்து வியூ ஆல் குடுத்தேன்னு வச்சுக்கங்களேன். இந்த டெட் புத்தகத்துக்கு மொத்தமா இருக்கக்கூடிய அந்த பேஜ் எல்லா புத்தகங்களும் வந்துரும். சரிங்களா? டெட் புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது வந்துரும். உங்களுக்கு எந்தெந்த புத்தகங்கள் வேணுமோ, அத நீங்க ஆட் டூ கார்ட் குடுத்தோ, பை நவ் குடுத்தோ நீங்க அத வாங்கிக்கலாம். ஸோ பை நவ் குடுத்து நீங்க ஆட் டூ கார்ட் குடுக்கும்போது இந்த மாரி வரும். அங்க போயிட்டு ப்ரொசீட் டூ பைன்னு குடுத்தீங்கன்னா, அடுத்த பக்கத்துக்கு போகும். அங்க போயிட்டு நீங்க யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் ஏற்கனவே கிரியேட் பண்ணீங்கன்னா குடுத்து லாகின் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாட்டி புதுசா கிரியேட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஃபோன் நம்பர் மட்டும் 10 நம்பர் கரெக்ட்டா குடுத்துருங்க. அப்பதான் உள்ள கன்டின்யூ பட்டன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்.
ஏதோ கூப்பன்ஸ் அவைலபிள் கூப்பன்ஸ் நீங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. அத நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன டிஸ்கவுண்ட் கூப்பன் அவைலபிளா இருக்கோ, அந்த கூப்பன்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்க நம்ம வெப்சைட்ல ஆர்டர் பண்ணணும். அவசியம் ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன புத்தகங்கள் வீடு தேடி வரும். நன்றி.